ஹாய் காய்ஸ், நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா டாலி ஜூம் எஃபெக்ட் அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நிறையா படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரீசெண்டாக லியோலையும் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன, இப்போ நம்ம இந்த ஷாட்டுக்கு டாலி ஜூம் எஃபெக்ட் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஷாட்டை பாருங்கள். ஸோ ஜூம் அவுட் வருது. ஓகேவா? இந்த ஷாட் ஃபுல்லாக ஜூம் அவுட் வருது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. ஸோ இப்போ நான் ஸ்கேல் மோஷனில் ஸ்கேல் எனேபிள் பண்ணிக்கிறேன். கீ எனேபிள் பண்ணிவிட்டு 100. ஓகேவா? ஜூம் அவுட் வரனால நான் இப்போ என்னென்னா, நம்ம இங்கே வந்து ஜூம் அவுட் வருது வீடியோவில். ஸோ நம்ம வந்து ஜூம் இன் போக போகிறோம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கீ வந்து எனேபிள் பண்ணிட்டேன் ஸ்கேலில். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேமு. ஸோ லாஸ்ட் ஃப்ரேம் வந்து இப்போ ஜூம் இன் போகணும். அதுக்கு நான் 150 போய்க்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்து 100 இருக்குது, இங்கே வந்து 150 இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முன்னாடி ஒரு 3D எஃபெக்ட் வரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எதுவுமே 3D ஃபீல் கொடுக்காது. இது அங்கேயே தான் இருக்கும், கேமரா பின்னாடி வரும், அவ்வளோதான். இதை பாருங்கள், இதை பாருங்கள். இப்போ இது வந்து 3D ஃபீல் கொடுக்கும். இது இல்லை, பார்த்தீங்களா? இது பின்னாடி இருந்து முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் தான். ஓகேவா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு எஃபெக்ட் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வீடியோவாக அது க்ரியேட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.